இன்றி வான் படைத்து துணையின்றி ஆட்சி செய்யும் எல்லா புகழும் இறைவனுக்கே. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். த்வாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஸ்தஸ்கா இல்லா தத்கிரத்தல் லிமன் யக்ஷா தன்சீலம் மிம்மன் ஹலகல் அர்ல வஸ்ஸமாவாத்தில் உலா அர்-ரஹ்மானு அலல் அர்ஷில் தவா லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்ல் வமா பைனஹுமா வமா தஹ்தஸ் ஸரா வஇன் தஜ்ஹர் பில் கௌலி ஃபஇன்னஹு யஅலமுஸ் சிர்ர வ அஹ்னா. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் அஸ்மாவுல் ஹுஸ்னா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். மேலும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வழி நடந்த சஹாபாக்கள் மீதும் மேலும் உங்கள் அனைவரின் மீதும் என் மீதும் உண்டாவதாக. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இரண்டாவது கலீஃபா உமர் பின் கத்தாப் வீரம் நிறைந்தவர். உமர் பின் கத்தாப் அவர்கள் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறந்த தோழராக விளங்கினார்கள். வீரம் நிறைந்தவர், பலம் மிகுந்தவர். அது மட்டும் இல்லாமல் அவர் மனிதர்களிலே சிறந்த மனிதரான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின் இரண்டாவது கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மேலும் கண்ணியமானவர், மிகச்சிறப்பு மிக்கவர், வீரம் நிறைந்தவர், பலம் மிக்கவர். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டாலே உலகமே நடுநடுங்கியது. அவர் இஸ்லாத்தை தழுவியதற்கு பின்பு தான் இஸ்லாத்தில் மறுமலர்ச்சி தோன்றியது. இஸ்லாமிய சாம்ராஜ்யமே விரிவடைந்தது. அவரை பற்றி இங்கு ஒரு சில வார்த்தைகள் எடுத்து கூறுவதில் மிகவும் பெருமை அடைகிறேன். அவருக்கு நபிகள் சூட்டிய பெயர்கள், சில சிறப்பு பெயர்கள் உண்டு. இஸ்லாமிய கலிபாக்களில் அமீருல் முக்மினீன் என்று சிறப்பு பெயர் பெற்றவர் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சிறந்த அமீருல் முக்மினீன் அப்படின்னா என்ன? நம்பிக்கையாளர்களின் தளபதி. அவர் நம்பிக்கையாளர்களின் தளபதியாக விளங்கியவர், எஜமானாக விளங்கியவர். சுமார் 10 நபி அவர்களுக்கு பின் நபியின் தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2.5 வருடம் முதல் கலீஃபாவாக மதீனாவை ஆண்டார்கள். அதற்கு பிறகு இரண்டாவது கலீஃபாவாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுமார் சொல்வதை விட 10.5 ஆண்டுகள் மிகச் சிறப்பாக அவருடைய ஆட்சி மலர்ந்தது. அவருடைய ஆட்சியில்தான் இஸ்லாம் மேலும் விரிவடைந்தது. இஸ்லாத்தில் அதிக அளவு மக்கள் இணைந்தாங்க. அவங்களோட இஸ்லாமிய மக்கள் அதிக அளவு எல்லா நாடுகளையும் போர் தொடுத்து அவர்களை வென்று வீரம் நிறைந்தவர். அதனால் இஸ்லாமிய மறுமலர்ச்சின்றது அவருக்கு அப்புறம்தான் அதிகமாக வளர்ந்தது. அவர் ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு, அவர் யானை வருடத்திற்கு 13 வருடங்களுக்கு பின் பிறந்தார்கள். அவர் குறைஷி குலத்தைச் சேர்ந்தவர்கள். கிபி 633ஆம் ஆண்டு பதவியேற்றார்கள். அமீருல் முக்மினீன் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர். அவர் சில விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. அவர் இஸ்லாத்துக்கு ஃபஸ்ட்டு காஃபிராக தான் இருந்தாங்கன்றதோட குறைஷிகளின் தலைவர்களில் மிக முக்கியமான தலைவராக உமர் இருந்தாங்க. அவங்க எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்றதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்ப்போம். எப்படின்னா, இஸ்லாத்தில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை பரப்புறதற்காக அவங்க பரப்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த நபித்துவ ஆண்டில் அவங்க என்ன சொல்கிறது, உமர் அவங்க மேலே ரொம்ப ஒரு கோவத்தோடு அவங்கள எப்படியாவது கொலை செஞ்சிடணும்னு வந்த ஆள் தான் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க எப்படி நபியோட தோழராக மாறினாங்கன்றது மிகப்பெரிய கதை தான், அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை பற்றி நம்ம மிகவும் விரிவாக பார்க்க முடியாது, சின்ன சுருக்கமாக சொல்கிறேன். அவங்க ரொம்ப கோவமாக ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அவங்க வாளால்
வெட்டி வீழ்த்தலான்னு வராங்க. வரும்போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப கோவத்தோடு வந்துட்டு நபி எங்கே இருக்காங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இருக்காங்கன்னு தேடிக்கிட்டு வரும்போது அப்போ வந்து எதிர்க்க ஒருத்தர் வராரு. அவர் நபியோட தோழர் வராரு, குறைஷி தலைவர்களில் ஒருத்தர் வராரு. அவர் என்ன உமரே நீங்கள் வந்து எங்கே செல்கிறீர்கள்? நான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது முகமதை கொல்றதுக்காக நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்து முகமதை வந்து இஸ்லாத்தை பரப்புகிற முகமதை கொல்றதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டிலே ஒருத்தவங்க வந்து இஸ்லாத்தை தழுவி இருக்கிறாங்க. யார் அது? உன்னுடைய தங்கை தான் அதை வந்து தழுவிருக்காங்க. உன்னுடைய தங்கையும் தங்கையின் கணவரும் தான் இஸ்லாத்தை தழுவிருக்காங்க. குரானை படிப்பதை நானே என் காதால் கேட்டேன். உடனே மிகவும் என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டிலே ஒருத்தர் இப்படி மதம் மாறி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்கள திட்டுறதுக்காக போகிறாங்க அவங்க வீட்டுக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து குரான் ஓதி சொல்லி கொடுத்தோட கத்தாஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணுறாங்க, உமரை பார்த்தாலே எல்லாருமே அஞ்சு நடுங்குவாங்க. ஏன்னா அவர் குறைஷில் தலைவர், ரொம்ப கோபமானவர், கடினம் மிக்கவர். அவரை பார்த்து பயந்து எல்லாம் கதவை சாத்திட்டு உள்ளே போய்ட்றாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, போய் தன் தங்கச்சியை கேட்டு பலார்னு அரைகிறாரு. அரைஞ்சோன்னே அவங்க என்ன சொல்கிறாங்க, கோவப்படாதீங்க அண்ணனே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ எப்படி மதம் மாறுவேன் என்ன கேட்கும்போது, நானே இங்கே குறைஷிலின் தலைவராக இருக்கிறேன், இஸ்லாத்தை எதிர்த்து முகமதை எதிர்த்து நான் கொலை செய்ய போயிட்டு இருக்கேன், நீ எப்படி மதம் மாறுவேன் அப்படின்னு. அந்த நேரத்தில் அவங்க போய் உள்ளே போகும்போதே அவங்க வந்து ஒரு சூறாவை வந்து காதால் கேட்டுகிட்டே தான் போகிறாங்க. அந்த சூறா வந்து அவங்களுக்கு வந்து அது இப்போ நான் முதல் வசனமாக ஒரு 8 வசனம் ஓதுனேன். அது என்னன்னா தாஹா சூறா, 20வது சூறாவாக குரானில் இடம்பெற்றிருக்கு. அந்த தாஹா சூறாவோட வசனங்களை அவங்க தங்கச்சியும் தங்கச்சி கணவரும் ஓதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஓதிட்டு இருக்கும்போது அது கேட்டுக்கிட்டே தான் போகிறாங்க. எவ்வளோ கோபமாக போன அந்த உமரை அந்த சூறாவை காதில் கேட்டோன்னே அவங்க சாந்தமாகி அப்படியே போயிட்டே இருக்கும்போது பலர் அரைஞ்சதுக்கப்புறம் அந்த சூறா ஓதிக்கிட்டு இருக்கிறத கேட்டோன்னே அப்படியே அமைதியாயிடுறாங்க. அந்த அளவுக்கு இறைவனுடைய அருட்கொடை திருக்குரான் வசனங்கள் மிகவும் அருள் பெற்றது. அந்த வரை ஒரு மனுஷன் கோபமான மனுஷனையே அப்படியே தன்மையாயிருச்சு. அப்படியே அடித்து சண்டை போட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த குரான் வசனம் ஏதோ ஓதிட்டு இருந்தீங்களே அது என்ன எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அந்தளவுக்கு அவரை சாந்தப்படுத்திருச்சு உமரை. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்க தங்கச்சி அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, உமரே நீ நஜீஸ் பிடித்தவன், நஜீஸ்னா நீ இன்னும் குளிக்கலை, நீ இந்த குரானை தொடுறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, நீ போய் குளிச்சுட்டு வா. உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்களும் போய் குளிச்சுட்டு வந்து குரானை கேட்குறாங்க. குரானை வந்து எடுத்து படிக்கும்போது தாஹான்ற அந்த சூறாவை முழுவதுமாக படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. முதலில் உமர் பின் கத்தாஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க படித்த சூறா வந்து தாஹான்ற சூறாவை வந்து அதில் 135 வசனங்கள் இடம்பெற்றிருக்கு. 135 வசனங்கள் இடம்பெற்றிருக்கு அந்த சூறால. ஸோ அந்த சூறாவை படித்து தெரிஞ்சுக்கிட்டோன்னே அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் தனித்தவன், அவனே சிறந்தவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வின் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் தூதராக திருத்தூதராக இருக்கின்றார்கள் அப்படின்ற ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு விளங்குது. அதை விளங்குனதுக்கு அப்புறம் அவங்க அப்படியே எப்படி இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தார்களோ அதற்கு மாறாக நபியை பார்க்க வேண்டும், இப்பேற்பட்ட இறை தூதர் நபியை நாம் சென்று பார்க்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம் அதிகமாயிடுது. எனக்கு கொஞ்சம் நபியை காட்டுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அந்த 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 நேரத்துக்கு தக்கன மாதிரி ஒவ்வொருத்தையாக கெஞ்சினார். இப்பேற்பட்ட மனிதர் யாரிடையுமே தாழ்ந்து போனதில்லை, யாரிடையுமே சிறிதும் மனம் தளராமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் கேட்குறாங்க, பயப்படுறாங்க எல்லாரும். ஏன்னா இவர் அருவாளெல்லாம் எடுத்து வெட்டிக்கிட்டு, அருவாள் இல்லை சாரி வீர வாள் எடுத்துக்கிட்டு நபியை கொல்லணும்னு வந்தவர் இப்போ நபியை எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி கேட்குறாரே அப்படின்ற அளவுக்கு பயப்படுறாங்க. இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் வந்து ஏற்கனவே நபி வந்து 2 நாட்களுக்கு முன் காபாவில் உமரை சந்தித்த பிறகு அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஏற்கனவே அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறாங்க. குறைஷி தலைவர்கள் 2 பேர், ஒன்று அபுஜஹல், இன்னொன்று வந்து உமர் பின் கத்தாஃப் ரலியல்லாஹு அன்ஹு. யா அல்லாஹ், இந்த இருவரில் யாரையாவது ஒருவரை மனம் மாற்றி எனக்கு இஸ்லாத்திற்கு மாறுவதற்கு, இஸ்லாம் மறுமலர்ச்சி அடைவதற்கு எனக்கு துணை புரியல்லா, யாரையாவது ஒருத்தர மனசை மாற்றி கொண்டு வா அல்லான்னு அல்லாட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கும்போது அதுலேயும் மிகச் சிறப்பாக உமர் பின் கத்தாஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தால் எனக்கு மிகவும் துணையாக இருக்கும், இஸ்லாத்தை பரப்புவதற்கும் மக்களை வழிநடத்துவதற்கும் மிகவும் துணையாக இருக்கும். ஏன்னா உமர் பின் கத்தாஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தால் இந்த உலகமே அஞ்சி நடுங்கும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான வீரமான ஒருவரை நம்முடன் இணைத்து கொண்டால், இஸ்லாத்துடன் இணைத்து கொண்டால் இஸ்லாம் வளர்வதற்கும் உறுதுணையாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அல்லாவிடம் துவா செய்தார்கள். அல்லாவிடம் துவா கேட்டபடியே 2 நாட்களுக்கு பிறகு அதே மாதிரி வந்து உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இஸ்லாத்துக்கு மாறிட்டாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் நபியோட தான் இருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே அபூபக்கர் சித்திக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, நானும் அபூபக்கர் சித்திக்கும், நானும் உமரும் நானும் அபூபக்கர் சித்திக்கும், நானும் உமரும் அந்த இடத்திற்கு சென்றோம், இந்த இடத்திற்கு சென்றோம், அங்கு சாப்பிட்டோம், நானும் அபூபக்கர் சித்திக்கும் என்று ஒவ்வொரு தரையும் வலதுகரமாகவும் இடதுகரமாகவும், நபியின் வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் உமரையும் நபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 பேரையும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக பேசியிருக்கிறார்கள். அது இல்லாம அது மட்டும் இல்ல, அவர் வந்து பதவி ஏற்ற பிறகு அப்புறம் வந்து பழமையான மூட நம்பிக்கைகள்லாம் உண்டு. அப்படின்னா நைல் நதி ஓடிக்கிட்டு இருந்துச்சு அவங்க ஆட்சி செய்த இடத்துல. அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நைல் நதிக்கு வந்து குமரி பெண்ணை வந்து வருஷம் குமரி பெண்ணா கன்னி பெண், ஒவ்வொரு வருஷமும் கன்னி பெண்ணை வந்து பலி கொடுக்கறது ஒரு வழக்கமா வச்சுட்டு இருந்தாங்க அந்த காலத்து புரட்சியர்கள். அதை வந்து இவர் இஸ்லாத்துக்கு அரசராக பொறுப்பேற்ற பின், ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின் அந்த விஷயத்தை தடை செய்தார்கள். குமரி பெண்ணை பலி கொடுப்பதை தடை செய்தார்கள். 2வது, இஸ்லாத்துல முதல்ல கடிதங்கள்லாம் வந்து தேதி போட்டவர் யாருன்னா இவர் தான். கடித தொடர்பு ஏற்படுத்தியவர். ஹிஜ்ரி 17ஆம் ஆண்டு மஸ்ஜிதுல் ஹராம் என்னும் வணக்க ஸ்தலத்தை கட்டினார்கள். ஹிஜ்ரி 18ஆம் ஆண்டு பாரசீகர்களின் நாணயங்களின் வடிவில் நாணயங்களை அடித்து அதில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லது அல்ஹம்துலில்லாஹ் என்றும், பின்னாடி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது ரசூலுல்லாஹ் என்றும் நாணயங்கள்ல வந்து அடிச்சு வெளியிட்டாங்க. இப்பேற்பட்ட அவங்க ஆட்சி செஞ்சதுல இறைவனை அதிகமாக நினைப்பதும், இறைவனின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அதுக்கும் நல்ல சாட்சி விளக்கமா இந்த நாணயங்களை அவங்க மேலும் மேலும் பரப்புனாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து ரொம்ப திறமை மிக்க போர் வீரராகவும் பிரச்சனைகளை வந்து லேசா எளிதில் அவங்க வந்து தீர்த்து வைப்பதுல வல்லவராகவும் திகழ்ந்தாங்க. அவங்க நபியை விட 13 வயசு சின்னவங்களா இருந்தாங்க. இவர் வந்து இஸ்லாத்தை தழுவிய பின்னர் தான் மிக பெரும் மறுமலர்ச்சி ஏற்பட்டது. முஸ்லிம்க வந்து முன்னாடி வந்து எப்படின்னா, நபித்துவ ஆண்டுல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மறைஞ்சு தான் முஸ்லிம்களா மாறின மக்களை தொலை வச்சுட்டு இருந்தாங்க. இவர் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க காபால இப்ராஹிம் நபி நின்ன இடத்துல நின்று தொழுகிறதுக்கு அனுமதி கிடைச்சிருச்சு. எப்படின்னா, இவர் வந்து மிக பலசாலி, இவரை மீறி குறைஷிகள் வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். அது இல்லாம இவங்க வந்து நபித்துவத்தின் 6ஆம் ஆண்டு வந்து துல்ஹஜ் மாதம் ஹம்சா அவர்கள் இஸ்லாமை தழுவிய 3 நாட்களுக்கு பிறகுதான் உமர் இஸ்லாத்தை தழுவினார். அது இல்லாம நபி மனைவி ஹப்சா ரலியல்லாஹு அவர்கள் வந்து, நபியோட மனைவி ஹப்சான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யாருன்னா, இவரோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட மனைவியாக இருந்தாங்க. அதனாலே வந்து நபி வந்து இவங்க செல்லமா எப்படி கூப்பிடுவாங்கன்னா, அபு ஹப்ஸ் அப்படின்னு புனை பேர் சூடியிருக்காங்க. பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தக்காரரான இவரை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை நான் சொல்றேன். எல்லாமே திருமதின்ற நூல்லையும் முஸ்லிம்ன்ற நூல்லையும் இடம்பெற்றிருக்கு. உமரை விட வேறு எந்த சிறந்த மனிதரின் மீதும் சூரியன் உதிப்பதில்லை. நிச்சயமாக அல்லாஹ் உமரின் நாவிலும் இதயத்திலும் சத்தியத்தை அமைத்திருக்கிறான். சத்தியத்தை என்ன சொல்றாங்க? உமரோட நாவிலையும் இதயத்திலையும் சத்தியத்தை அமைத்திருக்கிறான். யாரு? அல்லாஹ் தஆலாவே அமைச்சிருக்கான்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நான் நபியாக அனுப்பப்படவில்லை எனில் உமரே நீர் நபியாக அனுப்பப்பட்டிருப்பீர் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உமரை பார்த்தே சொல்றாங்க. நான் நபியா அனுப்பலைன்னா நீங்க தான் நபியா வந்திருப்பீங்க. எனக்கு பின் நபி வருவதாக இருந்தால் கத்தாப் மகன் உமரே நபியாக வந்திருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நபி அவர்களால் கூறப்பட்ட இச்சிறப்பு நபி தோழர்கள் வேறு யாருக்கும் கிடைக்க பெறாத ஒன்றாகும். அதுவும் இல்லாம சில விஷயங்கள்ல வந்து அவரோட அபிப்பிராயம் வந்து, அவர் ஒரு சில விஷயங்கள்ல எடுக்கும் மசூரா, அவர் சில விஷயங்கள் எடுக்கும் ஒரு என்ன சொல்றது அபிப்பிராயம், அவரோட முடிவுக்கு இணையாக அல்லாஹ்வே திருக்குர்ஆனில் 5 வசனங்களை இறக்கியுள்ளார். எப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அப்போ வந்து சில குழப்பமான சமயங்கள்ல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில தவிச்சிட்டு இருக்கும்போது இவர் உற்ற தோழராக இருந்து 5 இடங்களில் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அந்த முடிவுக்கெல்லாம் வந்து முடிவு மீன்ஸ் ஒரு நல்ல அபிப்பிராயம், நல்ல நீதி கொடுத்திருக்காரு. நீதியானவர், நேர்மையானவர்.
அல்லாஹ் திருக்குறான்ல வசனத்தை இறக்கி இருக்காங்க. எந்தெந்த வசனங்கள்னா அல்-பஹரால 125வது வசனம், அதாவது காபால வந்து தொழுவதற்கும் ஹஜ் செய்வதற்கும் இப்ராஹிம் நபி நின்ற இடத்துல வந்து மற்ற மக்கள் தொழுவதற்கும் ஹஜ் செய்வதற்கும் ஒரு என்ன செய்யலாம்னு சொல்லும்போது காபாவை தேர்ந்தெடுத்து பண்ணாங்க. அந்த ஒரு விஷயம். ரெண்டாவது சூரா 9வது சூறால வந்து 84வது வசனம், அதாவது ஒரு நபி ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு முனாஃபிக்கோட தந்தைக்கு வந்து தொலை வச்சாங்க. அதை வந்து உமர் வந்து தடுத்தாங்க. ஏன் தடுத்தாங்கன்னா, அவர் ஒரு முனாஃபிக், அவர் போருக்கே வரல, அவர் ஒரு நயவஞ்சகர், அவருக்கு வந்து நம்ம தொழுகை நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அவர் வந்து அதையும் மீறி அந்த நேரத்தில் வந்து அந்த முனாஃபிக் என்ன சொல்கிறாங்க, என் தந்தைக்கு உங்கள் சட்டையை கொடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து சட்டையை வாங்கி போட்டு ஜனசா தொழுகை நடத்தும்படி கெஞ்சி கேட்குறாங்க. அப்போ வந்து அதை ஜனசா தொழுகை நடத்துறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. அவங்களோட சட்டையை கட்டி கொடுத்துட்டு அதே இடத்துல அதை கஃன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே அப்படி ஜனசா தொழுகை நடத்துறாங்க. அப்போ தொழுகை நடத்துகிற நேரத்தில் உமர் என்ன சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நீங்கள் அவங்களுக்கு தொழுகை நடத்தக்கூடாது, ஏன்னா அவங்க முனாஃபிக் நயவஞ்சகன், அவனுக்கு வந்து நீங்கள் தொழுகை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி வாதிடுறாங்க, சண்டை போடுறாங்க. அந்த நேரத்தில் அந்த வசனம் இறை வசனம் இறங்கியது. அதுதான் 9வது சூறாவது 84வது வசனமாக இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நேரத்தில் நபி வந்து அவங்க மனைவிகளோட பேசிகிட்டு இருக்காங்க ஒரு சமயத்தில். அப்போ நபி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, உமர் வந்து வராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. வரும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நபிக்கு சொல்கிறாங்க. 3 தடவை சொல்கிறாங்க. சொன்னோன்னே வாங்க உமரே அப்படின்னோடனே அங்கே இருந்த பெண்கள் பேசிகிட்டு இருந்த நபியோட பேசியிருந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அவசரமாக அவங்க ஹிஜாப் எடுத்து அவசரமாக மாட்டிக்கிட்டு அவங்க மறைவில் போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர் வந்தது பார்த்தோன்னே பயந்து இவங்கெல்லாம் போய் பெண்கள் ஒளியறதை பார்த்தோன்னே சிரிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறீங்க ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே உமர் உள்ள வராங்க. இல்லை என் கூட சகஜமாக பேசிகிட்டு இருந்த பெண்கள் உங்களை பார்த்தோன்னே பயந்து அஞ்சு நடுநடுங்கி எல்லாம் உள்ளே போய் அவங்களும் திரைக்கு பின்னால் நிற்கிறாங்க. அதுக்காக தான் நீங்கள் எவ்வளவு கடினமானவர், எவ்வளவு கோபப்படுவீங்க, ஹிஜாப் இல்லாமல் பெண்கள் இருந்தால் நீங்கள் எவ்வளோ கோபப்படுவீங்கன்றதுக்காக அதை நினச்சி நான் சிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுவும் வந்து அவரோட நீதியும் அவர் வந்து அது வந்து அந்த ஒரு வசனமும் அதே மாதிரி அல்ல. அந்த நேரத்தில் ஒரு வசனத்தில் 33வது சூறால 53வது வசனமா, இந்த நபியின் மனைவிமார்களே திரை மறைவிற்கு பின்னால் மட்டும் இருந்து ஆண்களோடு பேசுங்கள், மற்ற ஆண்களும் சரி நபி மனைவிமார்களிடம் பேசும்போது திரை மறைவிற்கு பின்னால் இருந்து மட்டுமே பேச வேண்டும்னு ஒரு அந்த வசனம் இறங்கியிருக்கு. அது இல்லாமல் நபி மனைவிகள் வந்து ரோட்ல வந்து போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை வந்து பணம் அதிகமாக குடும்ப செலவுக்கு தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. சொல்லும்போது அவங்க வந்து அதனால நபி வந்து அவங்க பிரிஞ்சு ஒரு 30 நாள் தள்ளி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பிரிஞ்சு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு சூறா இறக்கப்படுது. அதுலேயும் உமர் வந்து அதில் ஒரு முடிவு சொல்றாரு, இந்த மாதிரி வந்து உலக ஆசைக்கு ஆசைப்பட்டு காசு கேட்கும் பெண்களை விவகாரத்து செய்துவிட்டு தலாக் செய்துவிட்டு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு இதை விட சிறப்பான மனைவிமார்களை மறுமையும் கொடுப்பார், இம்மையிலும் கொடுப்பார்னு சொல்லி முடிவு வந்து எடுக்கிறாங்க. மசூரா பண்ணி எடுக்கும்போது அதே மாதிரி உமரோட அபிப்பிராயத்துக்கு தோதுவாக ஒரு வசனம் இறங்கியது. அதுதான் வந்து 66வது சூறாவில் 5வது வசனமாக இறங்கியது. இஸ்லாத்தின் இரண்டாவது கலிஃபா 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இவரின் ஆட்சி செய்த ஆட்சியில் நேர்மை குறித்து இன்றளவும் உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. கூடிய வானிலும் மேலாக நீதியில் சிறந்து விளங்கிய இவரின் முன் அநீதி பயந்து அஞ்சு நடுநடுங்கியது என்று சொல்வதும் உண்மைதான். இவரின் ஆட்சியின் போதே பல்வேறு நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டு இஸ்லாம் துளிவிடப்பட்டது. இப்பேற்பட்ட அது இல்லாமல் அவங்களுக்கு அவங்க ஆட்சி செய்யும்போது ஒரு சின்ன சம்பவம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்கிறீங்க, இன்னும் ஒரு 2 நிமிஷம். அதாவது அவங்க வந்து ஆட்சி செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்ல வந்து மாறுவேடம் உமர் யாருன்னா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்யும் போது அவங்கள பார்த்து மக்கள் வந்து பயப்படுறாங்க. வந்து எந்த விஷயம் சொல்லணும்னாலும் அவர் நம்ம அடிச்சுருவாரோ, வெட்டிடுவாரோ, தூக்கிடுவாரோ. அவர் அவ்வளோ கடினமானவர். அவர் மேலுக்கு தான் கடினமானவர். உள்ளுக்குள் எவ்வளவு நீதியானவர், நேர்மையானவர், ரொம்ப லேசானவர், இலக்கிய மனம் கொண்டவர் அப்படின்றது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவர் தான் உற்ற தோழராக, நபியின் உற்ற தோழராக இருந்தவர் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க ஆட்சி செய்யும் போது என்ன பண்றாங்க, நைட்ல மாறுவேடம் போட்டுட்டு ஒரு உலா வருவாங்க அரசர்கள்லாம். அந்த மாதிரி போய் வரும்போது ஒரு இடத்துல நெருப்பு எரியுது. அந்த இடத்துல போய் எட்டி பார்க்கலாம் யார் இருக்கான்னு போய் பார்க்கும்போது ஒரு பெண் ரொம்ப அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு 4 குழந்தைகள், அவளும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து அழுதுட்டு இருக்காங்க. உட்காந்து அந்த குழந்தைகளும் அழுதுட்டு இருக்கு. என்னன்னா என்ன தெரியுதுன்னு தெரியல, என்ன பிரச்சனைன்னு போயிட்டு கிட்ட போய் கேட்கும்போது
பார்க்கும்போது இந்த இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கும், இந்த மதீனா நகரை ஆண்டு கொண்டிருக்கும் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மீதுதான் கோபம் கொண்டுள்ளேன். ஏன் அவ்வளோ கோபமா இருக்கீங்க அவர் மேல? அவர் நாங்க பட்னியா கிடக்கிறோம், மக்கள் பட்னியா கிடக்கிறோம், இந்த மாதிரி இவ்வளவு பட்னியால் வாடுவதற்கு அவர் தான் காரணம். அவரோட ஆட்சி சரியில்லை, நாங்க பட்னியா இருக்கிறத வந்து அவர் தான் அரிச்சு எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி கத்துறாங்க. நீங்க எதுவும் கத்தாதீங்க, கோவப்படாதீங்க, உங்களுக்கு வந்து நான் வந்து சாப்பாடு கொண்டு தரேன்னு உடனே அரண்மனைக்கு திரும்பி, அரண்மனை கஜானான்னு சொல்லுவாங்க, கஜானால வந்து கோதுமை தானியங்கள் பேரிச்சம்பழம் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து அதை கஞ்சி மாதிரி செஞ்சு அவங்களுக்கு அவங்க குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு மனசு ஆறிட்டு ஆனால் ரொம்ப வேதனை பண்றாரு. நம்மளோட ஆட்சி காலத்துல மக்கள் இப்படி ஒரு இதா இருக்காங்களே, உங்களுக்கு அவரை தெரியுமா, உமரை தெரியுமான்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. உமரை தெரியுமான்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்க உமரை வந்து அரண்மனையில வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்துறாரு. இதை எதை காட்டுகிறது? அவரோட இலகுவான மனம், பாசம், மிகவும் பாசம் கொண்டவர். மக்கள் வந்து அவர் ஆட்சி செய்யும் நாட்டில் உள்ள மக்களை வந்து அவங்க வந்து அவ்வளவு பாசத்தோடும் நீதியோடும் நேர்மையோடும் இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு சின்ன விஷயம், அவங்க எப்போதுமே அரண்மனையில வந்து இது சொல்லுவாங்க, அரண்மனையில வந்து நீதி அந்த இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஒரு மனிதர் வந்து அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து கதவை தட்டுறாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது உமர் வந்து வரல. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வரல. மூணு தடவை சலாம் சொல்லிட்டு ஒரு மனுஷன் வந்து பேசிட்டு போறாரு, அப்பவும் வரல. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு யார் நீங்க, அவரை போய் அழைத்து வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யார் வந்தது என் வீட்டுக்கு? இவர் தான் இன்னார் வந்தாங்கன்னா அவரை போய் அழைத்து வாங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி என்னோட விஷயங்கள் இல்லை, நான் வந்து எந்தெந்த விஷயங்கள் மசூரா பண்ணுமோ அந்தந்த நேரத்தில் நீங்க வராம மற்ற நேரங்கள்ல வந்து வரீங்களேன்னு சொல்லிட்டு சாட்டை அடி கொடுத்துட்றாங்க. சாட்டை அடி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா அவனோட மனசுல வந்து நம்ம ஒரு நீதி கேட்டு தானே வந்தோம், இந்த மனுஷன் நம்மள சாட்டை அடி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொன்னோன்னே அவர் இந்த பக்கம் கூட திரும்பல. அந்த இடத்துல உடனே இவர் உமர் கூப்பிடுறாரு, இங்க வாங்க. அவர் பேரு நபித்தோ, அந்த சஹாபாக்கள் ஒருத்தர் கூப்பிடுறாரு. அந்த மனுஷனை கூப்பிட்டு வந்து, என்ன அடிச்சதுக்கு நீங்க ஒரு நீதி கேட்டு என்கிட்ட வந்தீங்க, ஆனா நான் உங்களை அடிச்சுட்டேன், நீங்க அதனால இந்த அதே சாட்டையால என்னை திரும்பவும் அத்தனை அடி அடிச்சுங்க, இல்லைன்னா அல்லாஹ் தஆலா எனக்கு மறுமையில எனக்கு கேள்வி கேட்பான், நான் உங்களை அடிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே உலக வாழ்க்கையில் நடந்த அந்தந்த விஷயங்களை அப்பப்பவே அன்னன்னைக்கே அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ் மறுமையில் கேள்வி கேட்பான் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக அவர் எல்லா விஷயத்தையும் நீதியுடனும் நேர்மையுடனும் நடந்து கொண்டார். இஸ்லாமிய மார்க்கத்தில் வைரமாக ஜொலிக்கும் இவர் ஒரு நாள் அதிகாலை தொழுது கொண்டிருக்கும் போது, அவங்க சூரத்துல் யூசுப் தான் டெய்லி ஓதி தொழுவாங்க, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா அவங்க வந்து அன்னைக்கு பார்த்து சின்ன சூறாக்கள், அல்ஹம்து சூறாக்கள் அடுத்து சின்ன சூறாக்கள் ஓதி தொழுதுட்டு இருக்கும்போது ஒரு பாரசீக அடிமை முனாஃபிக் நயவஞ்சகன் முனாஃபிக்னா நயவஞ்சகன், பேருக்கு முஸ்லிம் போர்வை போர்த்திய அவன் வந்து என்ன பண்றான், பின்னால வாளால வந்து உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்து விடுகிறான். அவங்க ரத்தம் அங்க குத்துறோம், தொழுகை நடத்திட்டு இருக்கும் போது வாளால குத்துனோன்னு ஒன்னும் செய்ய முடியாம பின்னாடி வந்து அவங்களுக்கு பின்னாடி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க வந்து தொழுது இருந்தாங்க. அவங்கள வந்து தொலை வச்சுட்டு அவங்க பின்னாடி வந்துட்டாங்க. குட்டூராய் ஜனாதிபதி விழுந்து கிடக்க அமைதியாய் தொழுகை முடிந்தது. உலகையே திரும்பி பார்க்க வைத்த நிகழ்வாகும். ஒரு சில நாட்களில் மரணத்தை தழுவினார். அப்போது அவருக்கு வயது 63. இவரின் இறுதி ஜனசா தொழுகையை சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு தொலைவித்தார்கள். அன்னை ஆயிஷாவின் இல்லத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலும் அபூபக்கர் ரலி அவர்களுக்கு அருகாமையிலும் நல்லடக்கம் செய்யப்பட்டார். இவர் ஹிஜ்ரி 24ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதத்தில் நடந்தது. இவரும் 539 ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.